I would like to congratulate the Fine Arts Club of Shankara College of Science and Commerce for their incredible effort to create this documentary. Well done, guys. This, I'm sure, is going to create a huge awareness among the public. Thank you. Baba playing the tabla, bringing it like அவனை சொல்லி நிறுத்துங்களா? இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்கிறேன். அப்படியே மனுஷன் இந்த உலகத்தில் தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாச்சு. அப்படி தோன்றிய மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பான நெருப்பிலிருந்து இன்று நாம் பயன்பாட்டுக்கு வர இருக்கும் ஏஐ வரை தொழில்நுட்ப உதவியோடு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இல்லைன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வச்சிருக்க முடியாது, மைக்கேல் ஃபேரடே எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிருக்க முடியாது, சார்லஸ் பேபேஜ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, மார்டின் கூப்பர் மொபைல் ஃபோனையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இவ்வளவு ஏன், இனி அடுத்த 20 ஆண்டுகளில் நம் உலகத்தையே ஆளப்போகக்கூடிய ஏஐ என சொல்லப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஜான் எம்சி கார்த்தே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் இங்கே இணைச்சிருக்குன்னா அதற்கு காரணமும் அந்த தொழில்நுட்பம் தான். இட்ஸ் கால்ட் டெக்னாலஜி. உலக அளவில் 85% மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மிடம் எப்படி வந்தது, எதற்காக வந்தது, அதை நாம் இப்பொழுது எவ்வாறு பயன்படுத்துகிறோம், அவற்றில் நாம் எவ்வாறு பாதிப்படைகிறோம் என்பதை ஒரு சிறிய தொகுப்பாய் பார்ப்போம். நிற்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பரபரப்பான உலகத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இவ்வளோ ஒன்றி போகும் அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்று இன்றியமையாததாக இருக்குது. பச்சையிளம் குழந்தையின் அழுகை நிறுத்துவதிலிருந்து தனிமையில் வாழும் முதியவர்களின் தனிமையை போக்குவதற்கு வரைக்கும் இது உள்ளது. இவ்வாறு ஆளுமை படைத்த இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மிடையே முதலில் எப்படி வந்தது? ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க சத்யா? வந்திருக்கே கூடாது. 1990. அதை பற்றி எங்களுக்கு சரியாகவே தெரியாதுங்க சார். அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்க? ஆதி காலத்தில் புறா மூலமாக தூது அனுப்பிச்சாங்க, அப்புறம் ஓலையில் செய்தி கட்டி அனுப்பிச்சாங்க. நாட்கள் போக போக கடிதம் எழுத ஆரம்பித்தாங்க, அப்புறம் பேஜர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதில் டிஜிட்டலாக தகவல் தொடர்பு ஆரம்பித்தாங்க. தந்தியில் செய்தி அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ரேடியோ மூலமாக செய்திகள் பரிமாற்றம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் செய்தி சீக்கிரமாக போய் சேரணும்னு வீதிக்கு ஒரு லேண்ட்லைன் கொண்டு வந்தாங்க. அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்திகளை அனுப்பணும்னு இமெயில்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கடைசியாக செல்ஃபோனை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக சுலபமாக ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, அதோட குறுஞ்செய்திகளும் அனுப்பிக்கிட்டாங்க. இப்படி வளர்ந்து வந்த விஞ்ஞானத்தோட தற்போத நிலைதான் இன்னைக்கு நம்மளோட 6வது விரலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனு தான் மெயினாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் நீங்களாம் எப்படி இருந்தீங்க ஒரு காலத்தில்? நல்லா தான் இருக்கும், இதை விட சிறப்பாக இருக்கும். நண்பர்களோட போடி மாதிரி இருந்தோம். இது பாதிப்புங்கிறத விட நம்மளை அடிமையாக்குதுன்னு தான் சொல்லணும். சின்னஞ்சிறு பச்சில குழந்தைகளுக்கிடையே இருந்து பள்ளி செல்லும் மாணவர்கள் வரை இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி செல்கிறது, என்னவெல்லாம் செய்கிறது? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 7 months இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண மிஸ்டேக்கே அங்கே தான்.
மொபைல் ஃபோனை வந்து கொடுத்து பழகினதுனால இப்போ அது ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன வீடியோஸ் மூலயமா ரைம்ஸாகவும் ஒரு கார்ட்டூனாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது வந்து அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கடுத்த லெவலில் இருக்கிற சில கார்ட்டூன்ஸ் போக அதுக்கப்புறம் மெச்சோர்டாக அந்த மாதிரி அவங்க எங்கேஜ் ஆகிற சில விஷயங்கள் வந்து இப்போ எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா ஒரு கேம் ஆப் அதை வந்து அவங்க ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போது இருக்குது. பர்டிகுலராக வந்து சோஷியல் சப்போர்ட், வீட்டில் ப்ரோக்கன் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, டிஸ்ஜாயிண்டட் ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, ப்ராப்பராக ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லை, அந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு ஐடியலாக ஒரு மாதிரி ஒரு சேடாக லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் பார்க்குறாங்க இல்லை சோஷியல் மீடியாவுக்கு போகும்போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிப்ளை கிடைக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகுது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ரிவார்டு மாதிரி, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கும். அதனால் திரும்ப 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 அதை தான் அவங்க வந்து தேடி பார்க்க போவாங்க. எல்லாம் வேர்வதியில் விளையாடுவாங்க, இப்போ சார்ஜ் தீர விளையாடுறாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஸ்மார்ட் ஃபோனு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு மொபைலு. அதை பார்த்து நிறைய குழந்தைகளுக்கு கெடுதல், இந்த நிறைய விளையாட்டுலாம் அதில் வருது. அதனால் நிறைய இடைஞ்சல்கள் நிறைய வருது. லைட் எரியும்போது கொடுக்கறது கூட ஜஸ்ட் பரவாயில்ல, ஆனால் லைட் ஆஃப் பண்ணக்கப்புறம் கொடுக்காதீங்க. இது எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளம். என்னோட குழந்தைங்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைய மாற்றுங்க. சாப்பிடும் போது ஓரியாண்டாலும் தயவு செய்து கொடுக்காதீங்க. விளையாடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ திங்ஸ் வாங்கி கொடுக்கணுமோ விளையாட்டு திங்ஸ் வாங்கி கொடுத்து அதை மாற்றுங்க. மொபைலை அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு. இன்றெல்லாம் புத்தக பைகளும் புத்தகங்களும் இல்லாமல் கூட கல்லூரிக்கு சென்று விடலாம். ஆனால் ஸ்மார்ட் போன்ஸும் ஏர்பாட்ஸும் இல்லாமல் சென்று விட முடியாது. ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் they return ரெகுலர் கிளாஸஸ்க்கு நியூ நார்மலுக்கு வரும்போது ஸ்டில் அந்த மொபைல் ஃபோன்ஸோட யூசேஜ்லேயே தான் இருக்காங்க. that has a great impact on their studies, mental healthness, அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன், there is no எக்ஸசைஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. they are addicted to the mobile phones. ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அ கோல்டு ஃபிஷ், இட் இஸ் 12 செகண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு நம்மளோட மாணவர்களோட லிசனிங் ஸ்கில் அட்டென்ஷன் ஸ்பேன் ஒன்லி 8 செகண்ட்ஸ். இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் வெப் சீரிஸ் இருக்கும், அப்புறம் சாங்ஸ் கேட்பேன், அப்புறம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு பஸ்ஸில் போகும்போது சாங்ஸ் கேட்டுட்டு போவேன், மூவிஸ் வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் சினிமா பார்க்குறதுக்கு தேட்டர் போகாமல் நான் ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி மூவிஸ் பார்க்குறேன். டேட்டிங் ஆப்ஸ் பெரிய ஆடெல்லாம் வரும் தெரியாது. ஸோ டேட்டிங் ஆப் அண்ட் மேட்ரிமோனியல் ஆப் நிறைய ஸ்கேம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தேடி போற ஒரு இடம். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஹோமோ அப்படின்னு சொல்லிவாங்க, லெஸ்பியன் ஒரு இதுல என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அது எல்லாமே ஸ்கேம் தான். பார்த்து அந்த பொண்ணு கிட்ட டேரக்டா போய் பேச போறாங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல இவங்க பார்த்த பொண்ணே இருக்காம ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு. அண்ட் இவங்க ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு கொலை மிரட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கவுன்சிலர்ஸை வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயமா நடந்திருக்கு. ஸோ அப்ப டேட்டிங் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கான்சியஸ் அப்படின்னு இல்லாம அது விஷயம் தேவையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். லோன் ஆப்ஸ் தேவைதான். ஏன்னா அது நம்மளுக்கு ஆசையை காட்டி அவங்க நிறைய லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி நம்மளை லோன் வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு ரொம்ப பே பண்ண வைக்கிறாங்க. லோன் ஆப்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே தான் லாஸ் ஆக்சுவலாக. ஒரு ஹேக்கர்ஸ் வந்து டார்கெட் பண்ணக்கூடிய மெயின் ஆடியன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி. அது இல்லாம வந்து அவங்களுக்கு தேவை இருக்கிறது பாத்தீங்கன்னா பணம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா பணம் தேவைப்படும். அப்போ பணத்தை பற்றி தேடுறோம் அப்படிங்கிறப்ப மெயினா என்ன பண்ணுவாங்க, அந்த பர்சன் யாரு தேடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த லோன் ஆப்போட ஆட் வந்து கரெக்டா அவங்களுக்கு பிச் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப் லோன் வச்சு எடுத்துருவாங்க. ஆக்சுவலா அந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இல்லாம இருக்கலாம், லோன் எடுத்துருவாங்க. அந்த லோன் எடுக்கிறப்ப இவன் என்ன பண்றான்னா கேஒய்சி பண்றான். ஸோ கேஒய்சி பண்ணி பேன் ஆதார் எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க. அந்த பேன் ஆதார் சப்மிட் பண்றது இவன் நினைப்பாங்க ஒரே ஒரு ஆப்ல தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன், ஒரு ஆப்ல தான் லோன் எடுத்தேன்னு நினைப்பாங்க. பட் அந்த ஆப் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்போட கனெக்ட் ஆயிருக்கும். இவனோட பேர்லயே கிட்டத்தட்ட ஒரு 10 லோன் எடுத்துருவாங்க. இவன் எடுத்து 5,000 ரூபாய் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் என்னோட லோன் அமௌண்ட் இருக்கும். அப்ப சிவில் எல்லாத்துலயும் செக் பண்றப்ப இவன் எடுக்காத லோன்லாம் இருக்கும். ஒரு சில கேஸ்லாம் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிருக்கு, சூசைட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஏன் நம் சமூகம் இவ்வளவு அடிமையாக இருக்கின்றது? அவற்றில் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? அவற்றில் நாம் சந்திக்கின்ற பாதிப்புகள் என்னென்ன? Lot of youngsters getting addicted
to something new, such as it's called as fantasy games. அந்த ட்ரீம் இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 2000 ரூபா போட்டால் ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து லட்சமாக தொலைச்சு சூசைட் அளவுக்கு போயிருக்கு. மித்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமே மறந்து போச்சு. எந்தமே இவனோட என்டையர் திங்கிங்கே எல்லாமே மொபைலில் தான் இருக்குது. வெளியில் இன்னும் ஒருத்தங்களை பாசா விஷ் பண்ண மாட்டேக்காங்க. வீட்லேயே அப்படிதான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தீவுகளும் மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய சுமர் அப்படிங்கிற மாதிரி உறவு முறைகளை விட அந்த காட்சிகளை பார்ப்பதில் தான் கவனம் கூடுதலாக இருக்கு. இந்த உறவு சிதைவு எப்போ சார்ஜ் பண்ணணும், எப்போ ரீசார்ஜ் பண்ணணும், எந்த மாதிரி சார்ஜ் பண்ணணுங்கிறதுலேருந்து அதுக்கு என்ன வேணுங்கிற வரைக்கும் we are very clear about. That is the current scenario. So the same, if we apply it in our life, we will be having a better future. நம்ம பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால தான் என்னவோ மற்ற உயிரினங்களையும் இயற்கையையும் நம்ம சற்றும் கூட சிந்தித்து பார்ப்பதில்லை. இன்னைக்கு வேளாண்மை நடந்த இடங்கள் எல்லாம் வீட்டு முனைகளாகிவிட்டன. அதனால தட்டான் உட்காருவதற்கோ கொசுக்களை கட்டுப்படுத்துகின்ற முயற்சியிலே கொசு முட்டைகளை உணவாக்கி கொள்வதற்கோ வாய்ப்பில்லாத நிலைமை. இது ஒரு பெரிய சிக்கலான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கான மாற்று என்ன என்பதையும் நம்முடைய அறிவுலகம் தான் கண்டுபிடிக்கணும். கொசுக்களின் முட்டைகளை சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் ஒரு உயிரியை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு இயல்பா இருந்துச்சு, ஒன்று தவளை இன்னொன்று தட்டா. இன்னைக்கு 2 இனமுமே கிட்டத்தட்ட அழிஞ்சு வந்துச்சு. தட்டான்றது ரொம்ப முக்கியம். தட்டானை வச்சு விளையாடுறது இன்னைக்கெல்லாம் ஒரு விளையாட்டு. மூளை அதனுடைய வாரில் கட்டி அப்படியே பறக்க விட்டுக்கிட்டு போறதெல்லாம் ஒரு விளையாட்டு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைக்கு அந்த விளையாட்டுலாம் தெரியாது. அது எங்களுக்கு விளையாட்டா தெரிஞ்சது. ஆனா அது எவ்வளவு பெரிய பயணம் கொடுத்துருக்கு பாருங்க. கொசுக்களை கட்டுப்படுத்தி காய்ச்சல், நோய் இவையெல்லாம் வராத சூழலை உண்டாக்கி இருக்கின்ற கொசு நம்முடைய தட்டான் நம்முடைய நன்றிக்குரியது. இன்னைக்கு அந்த இனத்தை அழித்ததற்கு காரணம் இந்த செல்பேசி கோபுரங்கள். வதந்தி காட்டுத்தீயை விட வேகமாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அப்படி அதிவேகமாக பரவக்கூடிய அந்த வதந்திக்கு சமூக வலைத்தளங்களும் நெட்டிசன்களின் பங்குகளும் எப்படியெல்லாம் இருக்கிறது? சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள்ல அரைகுறை செய்தியை வைத்துக் கொண்டு அப்படியே ஃபார்வர்ட், அவ்வளவுதான். உண்மையா பொய்யா எதுவுமே கேட்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு குடும்ப பிரச்சனையை பேசி அது இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆகி யூடியூப்பா மீம்ஸா கிரியேட் ஆகி வெளியில வரதெல்லாம் நம்ம சில பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பல பேர் பாதிப்படைய கூட செய்யும். அந்த விஷயங்களை ட்ரோல் பண்றது, அது மூலியமா மீம்ஸ் கிரியேட் பண்றது அப்படிலாம் மாறிடுச்சு. ஒரு பர்சனல் விஷயங்களை சொல்ல வர்றாங்க. ஒரு குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி மீடியா பக்கம் வரும்போது அதை ட்ரோல் பண்ணி அதை பல்வேறு இடங்களுக்கு ஒரு மீம்ஸா கிரியேட் பண்ணி போடும்போது அவங்க எந்த அளவுக்கு பாதிப்படைவாங்க, அது எப்படி ஒரு விஷயங்களோட குடும்ப பிரச்சனை மீம்ஸா கிரியேட் ஆகுன்றதை நம்ம பார்க்குறோம். இங்கு தவறுகளும் குற்றங்களும் அதிகரிக்க இந்த ஸ்மார்ட் போன்ஸும் ஒரு காரணம். ரீல்ஸும் சரி, இல்லை அதில் வரக்கூடிய கண்டென்ட்ஸும் சரி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு செகண்ட் யோசித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது எது வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு ஆணை பெண் பேசுகிற மாதிரி பண்ணலாம், பெண் ஆண் பேசுகிற மாதிரி பண்ணலாம், இல்லாதவங்களை இருக்கிற மாதிரி காமிக்கலாம். இது மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். கேரளாவில் வீடியோ பார்த்து கொண்டிருந்த போது செல்போன் வெடித்து சிதறியதில் 8 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைனில் பயிர்வாழ் கேம் விளையாடிய பள்ளி மாணவன் மூளைக்கு சென்ற நரம்பு வெடித்ததாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியும். விளையாடி கைகளை பிளேடால் வெட்டிக் கொண்ட மாணவர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்ஸ்டன்ட் லோன் ஆப் கடன் செயலி மூலம் 15,000 கடன் வாங்கிய அரசு ஊழியர் புகைப்படத்தை நிர்வாணமாக மாஃபிங் செய்து மிரட்டியவர் போலீசார் விசாரித்து ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் போய் நம்ம தடுமாறி விழுறதை விட ஒரு சில நேரங்களில் நிதானமான ஸ்டெப் எடுத்து வச்சு அடுத்த நம்முடைய இலக்கை நோக்கி போகிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்குதுன்னு பார்க்கணும். cannot be separated from human being அப்படின்ற ஒரு காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுக்கிடையில there is a lot of talk about technology, நிறைய பாசிட்டிவ்ஸ் இல்ல நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் பிள்ளைங்க தப்பா யூஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்ற நிறைய ஒரு ராங் கன்செப்ஷன் போயிட்டு இருக்கு சொசைட்டி. எஸ், அஃப்கோர்ஸ் everything in any new innovations it will have its own positive as well as negative aspect. இருக்கதான் செய்யும்.
ஸ்மார்ட் போன் என்பதற்குள்ள இருக்கக்கூடிய நன்மைகள் என்பதும் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதை நம்மளால விட்டுவிட முடியாது. அதை நாம ஒரு ஒழுங்குபடுத்தணும், கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான். Makes our daily life better for in some ways, and that's the use of the major use. Studies? Of course, the studies. What amazing thing we have in our hand. அந்த டெக்னாலஜியை ரைட்டா யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும். அந்த சொல்லி கொடுக்கறதுடைய கடமை வந்து சொசைட்டி, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்மார்ட் போன்ஸ் நம்மை போல் சராசரி மனிதர்களுக்கு நல்லதா கெட்டதா? ஸ்மார்ட் போன்ல டார்க் சைடும் இருக்கு, பிரைட் சைடும் இருக்கு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது அவங்க பெர்ஸ்பெக்டிவ். டு பி ஃப்ராங்க், என்னை பொறுத்தவரை ட்ரக், ஆல்கஹாலை விட குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோன் தான் மிகப்பெரிய ட்ரக். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ஜாப் தேடலாம், ஒரு பெரிய நெட்வொர்க், உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸ்மார்ட் போன்லாம் இருக்கு. உட்காந்து தனியாக உட்காந்து அனிமி பார்ப்பேன் வீட்டில் 2 மணி வரையும். அதான் வீட்டில் பிடிச்சி திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ வேற 6 அரியர் இருக்கு எனக்கு. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையும் போன் எப்போ பார்த்தாலும் ஜோப்படி இருக்கு. ராத்திரி தூங்கும்போது இருக்குது, ஸ்கூலுக்கு போனாலும் வச்சுக்குதுங்க. Guys, we are say a single line answer. Smartphone is a good or bad for us? Bad. வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் நல்லது. நல்ல விஷயத்துக்கு எடுத்தால் அது நல்லது. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குதுப்பா. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு கருவியும் மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கவும், மனிதன் வளர்ச்சி அடைவதற்கு தானே தவிர மனித உணர்வுகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் அடியோடு அழிக்க அல்ல.